ஸோ ஃப்ரண்ட் அண்ட் கோட் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ அதோட பேசிக்ஸ் தெரியாமல் நம்மளால் எதையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆல்ரெடி பார்த்துருக்கோம், HTMLனா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜுங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஈவன் அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக்ஸ் தெரியணும் இல்லையா? லைக் நம்ம கண்ணில் பார்க்குற எல்லா கண்டென்ட்டுமே நமக்கு எங்கேருந்து வரும்னு கேட்டிங்கன்னா HTMLல தான் வரும். ஸோ பார்க்க போகிற கண்டென்ட் எல்லாமே HTML தான். அப்போ இது ரொம்ப முக்கியமான பேஸ் இல்லையா? ஸோ இதோட பேஸ் என்ன, உனக்கு மீனிங் என்னங்கிறது நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து 2 மெத்தட் நம்ம லைன் பை லைனாக நம்மளும் ரைட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஸோ அந்த ஃபார்மேட் எடுத்துகிட்டு வரதுக்கு உங்களுக்கு நிறைய இருக்குது. லைக் வந்து நீங்கள் HTMLனு போட்டு ஒரு என்டர் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ன வந்துடும், அதோட இது வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கோடாக இல்லாமல் ஸோ அகெயின் வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ HTML நம்ம போடும்போது இதில் ஏதாவது ஒன்று நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதோட பேஸ் வந்துடும். தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி அதோட பேஸ் வந்துடும். அப்போ இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மீனிங் இருக்குது. ஸோ இதே ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் நம்ம அதை எடுத்துக்கலாம். ஒன்று லைன் பை லைன் நம்மளே பண்ணுறது, இல்லை இந்த மாதிரி ஃபார்மேட்டை எடுத்துக்கிறது. ஸோ ரொம்ப ஈஸி தான், இது ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லை. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் லைனுக்கு வரேன். டாக் டைப் HTML இருக்கு இல்லையா? ஸோ இந்த டாக் டைப் HTMLனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, லைக் இப்போ நம்ம ஒரு வேர்ட் ஃபைல் டாட் வேர்டர்ஸ் ஆர் சம்திங் டெக்ஸ்ட்டுங்கிற மாதிரி இருக்கும். இதுவே ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வருதுன்னா TXTன்னு கொடுக்குறோம். HTMLக்கு என்ன பண்ணுறோம், HTML கொடுக்குறோம் இல்லையா? அதை தான் இந்த லைனில் சொல்கிறோம். இப்போ நம்ம பண்ணுறது என்ன, டாக் டைப்பில் HTML பண்ணுறோம். ஸோ இது என்ன லாங்குவேஜில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, HTMLோட லாங்குவேஜ் என்னென்னா இங்கிலீஷ் தான். ஸோ அதுதான் EN கொடுத்துருக்காங்க. தென் இங்கே மாதிரி கொடுத்துருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஒவ்வொன்றும் ஒரு டேக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி லெஸ் தேன் கிரேட்டர் தேனுக்கு நடுவில் நம்ம கொடுக்குறது இது ரெண்டும் சேர்ந்தது தான் நமக்கு டேக். ஸோ இது எல்லாமே நமக்கு டேக் தான். ஓகே, இங்கே ஹெட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஹெட்டுக்கு கீழே இங்கே ஒரு ஹெட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஸ்லாஷோடு வருது. ஸோ இதுக்கு என்ன மீனிங் கேட்டிங்கன்னா, இது ஓப்பன் டேக்குன்னு சொல்லுவோம், இது க்ளோசிங் டேக்குன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ ஒரு பாக்ஸ் பேக் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பாக்ஸ்க்குள்ளே தான் எல்லாம் வைக்க போகிறோன்னு வச்சுக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவோம், பாக்ஸோட பாட்டமும் நம்ம க்ளோஸில் இருக்கணும், டாப்பும் க்ளோஸில் இருக்கணும். ஸோ பாட்டம் க்ளோஸ் பண்ணால் தான் இது க்ளோஸ் ஆகும். இப்போ நீங்கள் லைக் பாட்டமை க்ளோஸ் பண்ணாமல் நிறையா திங்ஸ் அதில் வச்சுட்டு ஸோ ஃப்ரண்ட்டை மட்டும் க்ளோஸ் பண்ணி அப்படியே தூக்கணுன்னா அது எல்லாமே கீழே போயிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், ஓப்பன் பண்ணுறோன்னா அதை கண்டிப்பாக என்ன பண்ணணும், என் பண்ணணும். தென் நான் இதுக்கு ஹெட்டுக்கு வரேன். இந்த ஹெட்டில் என்ன மாதிரி இருக்கும், உள்ளே இருக்கிற டேட்டாலாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கேரக்டர் செட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ கேர் செட்டுங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ மெட்டா கூகுளில் போய்ட்டு நம்ம சர்ச் பண்ணுறோம் இல்லையா? சர்ச் பண்ணும்போது நமக்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது வெப்சைட் வேணும்னா லைக் நமக்கு என்ன வேணும் கூகுளில் போய் சர்ச் பண்ணுறோமோ அதில் வரும். அது எல்லாம் எதை பேஸ் பண்ணி வரும்னு கேட்டிங்கன்னா இந்த மெட்டாவில் தான் வரும். ஸோ இதோட இது என்னென்னா வியூ போர்ட். இந்த ஸ்க்ரீனோட சைஸ் இருக்குது இல்லையா, அந்த வியூ போர்ட்டை சொல்கிறது. ஸோ டிவைஸோட வித்துன்னு கொடுத்துருக்காங்க, வித்து டிவைஸோட வித்துன்னு கொடுத்துருக்காங்க. இனிஷியல் வந்து ஸ்கேல் சைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. தென் இங்கே இருக்கிற டைட்டில், நான் இப்போ அதை ரன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ரன் பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே என்ன வருது, டாக்குமெண்ட்டுன்னு வருது. ஸோ இப்போ இங்கே பாருங்கள் எக்ஸாலிட்ராங்கிறது, இங்கே வேறு எதோ நியூன்னு ஒன்று இருக்குது, இங்கே CS, இங்கே கிளஸ்டர் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி உள்ள நேமை நம்ம இங்கே சொல்கிறதுக்கு தான் என்ன பண்ணுவோம், டைட்டில்னு சொல்லுவோம். இந்த டைட்டிலுக்குள்ளே தான் வரும். ஆக்சுவலி இந்த ஹெட்டுங்கிறது எங்கே இருக்குது, நமக்கு இங்கே இருக்கிறது பாடி, லைக் ஹியூமன் பாடி மாதிரி இதை நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஹெட் இருக்கும், பாடி இருக்கும், தென் ஃபைனலி நம்ம இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளோட கோடெலாம் எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா இந்த பாடிக்குள்ளே தான் வரும். ஸோ இந்த பாடிக்குள்ளே தான் நம்ம எழுதுவோம். ஸோ அதோட டைட்டில் என்னென்னு போட்டிருக்காங்க, இங்கே டாக்குமெண்ட்டுன்னு இருக்குது. இந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன வேணாலும் லெவன்கிற மாதிரி எங்கே வந்துடும், நம்மளோட அவுட்புட் பேஜில் வந்துடும். பார்த்தீங்களா, டே 11ங்கிறது சேஞ்ச் ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் கோட் ரைட் பண்ணணும். ஓகே, ஃபைன். ஸோ இதில் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லைக் இது பேஸ் செட்டப் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது இதோட பேஸ் எப்படி இருக்குது, இதுக்கான மீனிங் என்னன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது, ஹெட்டு ஆரம்பித்து ஹெட்டு முடிஞ்சிட்டு இந்த பாடிக்குள்ளே என்னெல்லாம் வரும்னா நான் சொல்லிட்டேன், கண்டென்ட் எல்லாமே இங்கே வரும்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த கண்டென்ட் வர்றதுக்கு நிறைய இது இருக்குது. ஸோ என்ன மாதிரியான கண்டென்ட் வரப்போகுது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க, அது எப்படி இருக்கும், லைக் ஒரு புக்கே எடுத்துக்கோங்களேன், ஒரு பேராகிராஃப், அதாவது ஒரு டைட்டில் இருக்கும்,
லெசன் ஒன்றுனா லெசன் ஒன்னுங்கிறது பெருசாக ஒரு டைட்டில் இருக்கும். தென் அது கீழே சம் பிக்சர் இருக்கும். தென் அது கீழே கண்டென்ட் என்ன இருக்கோ அது பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க. இப்படி தான் நம்ம புக்கு இருக்கும் இல்லையா? ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட கண்டென்ட்டுங்கிறது. நம்ம வெப்சைட்டில் நம்ம என்னெல்லாம் வைக்க போகிறோம். சரி, இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஹெட்டிங் இருக்கும் அப்படின்னு. பேஜ் 1ல் நமக்கு என்ன இருக்கும், ஃபஸ்ட் லெசன்னா லெசனோட நேம் ஹெட்டிங்கில் பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹெட்டிங்கில் பெருசாக வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு பேர் என்ன, ஹெட்டிங் தான். அந்த ஹெட்டிங் அப்படியே ஷார்ட்டாக இங்கே யூஸ் பண்ணிடுவோம். என்னென்னு பண்ணுவோன்னா H1ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த H1க்குள்ளே நம்ம போடுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஹெட்டிங்னே போடுறேன். ஸோ இப்போ இந்த ஹெட்டிங்னு போட்டோன்னா இப்போ நம்ம அவுட்புட் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்கிறது வந்துடுச்சு, தெரியுதுங்களா? ஸோ இதோட சைஸ் இதெல்லாம் இன்பில்டாக HTML இருக்கக்கூடியது. CSS யூஸ் பண்ணி நம்ம இன்னும் கூட சைஸஸ் வந்து பெருசு பண்ணிக்க முடியும். ஸோ எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபாண்ட் சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நாங்கள் H1 கொடுத்துருக்கேன் இல்லையா, இது மாதிரி சப்டைட்டில் இந்த மாதிரி நிறைய டைட்டில்ஸ் இருக்குது. ஸோ இது எது பாருங்கள், அகெயின் நான் வந்து இங்கே ஹெட்டிங் சப்டைட்டில்ங்கிற மாதிரி ஏதாவது போட்டுக்கிறேன். ஸோ இப்போ சப்டைட்டில்னு போட்டேன் இல்லையா, இப்போ வந்து இங்கே அவுட்புட் பார்த்தோன்னா சப்டைட்டில்ங்கிறது வந்திருக்கும், தெரியுதுங்களா? இப்போ கம்பேரிட்டிவ்லி நம்ம இதையும் செக் பண்ணும்போது இதை விட இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். லைக் சைஸ் தெரியுதா? ஸோ இந்த மாதிரி தான். இதில் நமக்கு இன்னும் எத்தனை சைஸஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இதில் H3 இருக்குது. தென் H4, ஸோ நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன், 6ங்கிறத கொடுத்துக்கிறேன், மேலே 5ங்கிறது கொடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு அதோட டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இது 5. இது சப்டைட்டில்லே இருக்கட்டும். ஸோ இதோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும், தெரியுதுங்களா? இது ரொம்ப குட்டியாக இருக்குது, அதோட கொஞ்சம் பெருசு, அதோட கொஞ்சம் பெருசு, இது ரொம்ப பெருசு. இந்த மாதிரி H1லேருந்து H6 வரைக்கும் இதோட ஹெட்டிங் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு எங்கேயாவது ஹெட்டிங்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னா லைக் இது கொஞ்சம் எப்படி இருக்கும், போல்டாக இருக்கும், டார்க்காக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா டேகுன்னு சொல்லுவோம். இந்த டேகு இங்கே ஸ்டார்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல என் பண்ணணும். இங்கே எப்படி பண்ணுறோமோ இது மாதிரி என் பண்ணணும், அப்போ தான் இது கரெக்ட். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே கமாண்ட் லைன் டபுள் ஸ்லாஷ் போட்டு பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இப்போ HTMLோட கமாண்ட் லைன் எப்படி போடணும்னு கேட்டிங்கன்னா லைக் அதே மாதிரி ஓப்பன் ஸ்லாஷ், இங்கே வந்து இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துட்டு 2 ஐஃபன் கொடுத்தீங்கன்னா அது கமாண்ட் லைன் ஆகிடும். ஸோ இந்த கமாண்ட் லைன் எதுக்காகனா இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த இடத்துல இதுதான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிவிடுவோம். ஸோ அதுக்காக தான் இந்த கமாண்ட் லைன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்து வர டெவலப்பர் இதை பார்க்கும்போதே அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த ஒர்க்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க, இதுக்கப்புறம் நம்ம இதை இந்த மாதிரி கண்டினியூ பண்ணணுங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் இந்த ஹெட்டிங் டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், லைக் கமாண்டிங்லாம் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நான் இதை காப்பி பண்ணி அப்படியே என்ன பண்ணிக்கலாம், கீழே போட்டுட்டு இங்கே பேராகிராஃப்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். டெக்ஸ்ட்டு சம்திங் என்ன வேணால் நம்ம இங்கே போடலாம். ஸோ ஓகே, நான் இங்கே பேராகிராஃப்னே போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இங்கே என்ன இருக்குது நமக்கு, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ நமக்கு என்ன இருக்கும், ஒரு புக்கு எடுக்கிறனாலே ஒரு ஹெட்டிங் டைட்டில் இருக்கும், டைட்டில் பெருசாக தான் இருக்கும். அதுக்கு தான் டேக்ஸ் வந்து H1லேருந்து H6 வரைக்கும் நமக்கு இருக்குது. ஓகே, அதுக்குள்ளே பேராவாக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த பேராகிராஃபுக்கு என்ன பண்ணலான்னா அதோட ஷார்ட்டாக சொல்லும் போது Pன்னு சொல்லுவோம். ஸோ அந்த P டேக், இங்கே P டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். பண்ணிவிட்டு திஸ் இஸ் அ பேராகிராஃப்னு இருக்குது இல்லையா? ஸோ இதை இங்கே கொடுத்துட்டு இங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் எப்படி வருமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ அந்த கண்டென்ட் தான் வரும். இதில் இன்னொன்று இருக்குது, இங்கே என்னென்னா லோரம்னு ஒன்று இருக்குது. அந்த லோரம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ வேர்ட்ஸ் வேணுமோ டம்மி பேராகிராஃப்ஸ் நம்மளால் எடுத்துக்க முடியும். பாருங்கள், லோரம் கொடுத்துட்டேன்னா கொடுத்துட்டு இங்கே எவ்வளோ வேர்ட்ஸ் வேணுமோ நான் ஒரு 50 வேர்ட்ஸ் கொடுக்குறேன், கொடுத்துட்டு என்டர் கொடுத்தனால எனக்கு 50 வேர்ட்ஸ் வந்துடும். இங்கே தெரியுதுங்களா? ஸோ இப்போ என்டர் கொடுத்து கீழே வந்துக்கிறேன், இங்கே 50 வேர்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள் அவுட்புட்டை, இந்த 50 வேர்ட்ஸ் வந்துட்டு எனக்கு தெரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த டேகுக்கு போகலாம் நம்ம. இப்போ இதில் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்வேர் எனக்கு வந்து ஒரு சின்ன இடத்துல மட்டும் இருக்கிற வேர்ட்ஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் போல்டாக வேணும்.
இது பாருங்கள், இது போல்டாக இல்லை. நம்ம வந்து ஹைலைட் பண்ணுவோம் இல்லையா, நமக்கு எது இம்பார்ட்டண்ட்டோ அதை கோட் போகிறது, இல்லை நம்ம அதை கொஞ்சம் போல்டாக ஆக்கும். அப்படி ஆக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எடுத்துக்கலாம், இந்த சிட்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இது எனக்கு இந்த பேராகிராஃப் மட்டும் எனக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் போல்டாக வேணும். போல்டாக ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம்னா பின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த பி டேகை கொடுத்துட்டு இங்கே என் பண்ணியிருக்கு இல்லையா, இந்த என் பண்ண பி டேகை இங்கேருந்து எடுத்துடலாம். இங்கே எடுத்துகிட்டு எது வரைக்கும் நமக்கு வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலைட்டோட இது இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கு வந்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு என்ன ஆகணும்னா பி டேகை க்ளோஸ் பண்ணணும். இப்படி கொடுத்துட்டோம்னாலே நமக்கு க்ளோஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடம் மட்டும் எனக்கு என்ன இருக்கும், கொஞ்சம் போல்டாக நல்லாயிருக்கும். தெரியுதுங்களா? ஸோ அந்த இடம் மட்டும் நமக்கு போல்டாக இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸி தான் இது. பேராகிராஃப் டேக் எந்த இடத்துல தேவையோ நம்ம அந்த இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சைஸஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக, H6க்கும் பேராகிராஃபுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் இது என்ன இருக்கும், கொஞ்சம் போல்டாக இருக்கும், இது போல்டு இல்லாமல் இருக்கும். அப்படி போல்டு ஆக்கி வைக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், பி டேக் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? தென் இதிலே எனக்கு என்ன பண்ணலான்னா, எனக்கு சம்வேர் இங்கே வந்து எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும், அதாவது ஸ்பேஸ் வேணும், நெக்ஸ்ட் லைனில் வரணும், அந்த மாதிரி ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பிரேக்கா. ஸோ பிரேக்கை ஷார்ட்டாக எப்படி சொல்லுவோம்னா இங்கே பிஆர்னு சொல்லுவோம். இது ஒரு டேகு. இது என்ன டேகுன்னு கேட்டிங்கன்னா செல்ஃப் க்ளோசிங் டேகுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேக் என்ன இருக்கும், ஒரு டேக் தான் இருக்கும். செல்ஃப் க்ளோசிங் டேக்னா ஒரே ஒரு டேக் மட்டும்தான் இருக்கும். ஸோ 2 டேக்லாம் நமக்கு வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பாருங்கள், இதுக்கப்புறம் கட்டாயி கீழே நியூ லைனுக்கு வந்துட்டுங்களா. ஸோ இந்த மாதிரி நமக்கு எங்கெல்லாம் வேணுமோ அந்த பிரேக்கு டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வேணாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே எவ்வளோ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நிறையா ஸ்பேஸ் வேணும், நெக்ஸ்ட் லைனில் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி எத்தனை பிரேக் டேக் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், அந்த லைன் ஃப்ரீ ஆகிடுச்சு, அந்த ஸ்பேஸே. இந்த மாதிரி தான் நமக்கு இந்த பிரேக் டேக் வரும். ரைட், ஓகே. ஸோ இது எல்லாமே என்ன வரும்னு கேட்டிங்கன்னா பேராகிராஃப் டேக். ஸோ இந்த பேராகிராஃப் டேக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு டைட்டில் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ டைட்டில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். நான் இந்த இடத்துல டாஸ்க்குன்னு ஒன்று போடுறேன். ஸோ எப்படி இருக்கணும்னா, இந்த டாஸ்க் எப்படி இருக்கணும்னா ஒரு டைட்டில் இருக்கணும். ஓகேவா? ஸோ டைட்டில் எதில் போடுவோம், பேராகிராஃப் ஹெட்டிங் டேக்கில் போடுவோம் இல்லையா, அந்த டைட்டில் கீழே எனக்கு சம் பேராகிராஃப்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு புதுசாக அது போய்க்கலாம். எடுத்துக்கிறேன் ஏதோ ஒரு ஆர்டிக்கல், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் அதை சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே எப்படி இருக்குது, டைட்டில் இருக்குங்களா, இது பெருசாக இருக்குது, இதுக்கு கீழே என்ன இருக்குது, நமக்கு சின்னதாக இருக்குது. அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும், இப்போ இந்த லைன் உங்களால் ஹெட்டிங் டேக்கில் கொடுத்துட்டு பேராகிராஃப் டேக்கில் இது க்ரியேட் பண்ண முடியும் இல்லையா. அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலே நிறைய இருக்குது. நம்ம இன்னும் கூட கொஞ்சம் இது டைட்டில்ஸ் மட்டும் வரதுனால இங்கே கூட வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தெரியுதா, பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இது. ஆக்சுவலி இங்கே பாருங்கள், நமக்கு ஆர்டிகல்ஸுங்கிறது இங்கே இருக்குது. ஸோ அப்போ இது என்ன, நமக்கு ஒரு H1 டேகு, இது நமக்கு என்ன பேராகிராஃப் டேகு. ஸோ நீங்களே என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி இப்போ இந்த ஸ்பேஸஸ் எதில் பண்ணியிருப்போம், நம்ம இப்போ கொடுத்த பிரேக்கை வச்சு பண்ணியிருப்போம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஹெட்டிங் டேக் எல்லாமே பார்த்துட்டோம், பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்துட்டோம். மூணாவதாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேராகிராஃப் டேக்ஸ் என்னென்ன இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். தென் நமக்கு இதுலேயே இப்போ நான் போல்டுக்கு சொன்னேன் இல்லையா, டெக்ஸ்ட்டு ஃபார்மேட்டிங் டேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரேக்கு போல்டுமே அதுதான். ஸோ நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். இப்போ பார்க்க போகிறது என்னென்னா டெக்ஸ்ட்டு ஃபார்மேட்டிங். ஸோ இந்த டெக்ஸ்ட்டு ஃபார்மேட்டிங் டேக் இப்போ எனக்கு என்ன வேணும், போல்டில் வேணும்னா ஜஸ்ட்டு நான் பீன் கொடுத்துட்டு எதில் வேணுமோ அதை போல்டுங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த போல்டுங்கிறத கொடுத்துட்டு இங்கே போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், போல்டாக வந்திருக்கும். ஸோ அந்த வேர்டே எப்படி இருக்கும், கொஞ்சம் போல்டாக இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ அடுத்தது எனக்கு எப்படி வேணும், இது இட்டாலிக்கில் வேணும்னா நான் என்ன பண்ணணும்னா ஐன்னு இருக்குது, அதோட ஷார்ட் ஃபார்ம் என்ன, இட்டாலிக்கில் ஐன்னு இருக்குது, அதை ஒரு டேக் டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், இது எவ்வளோ போல்டாக இருக்குது, இது எவ்வளோ இது லெட்டரோட ஸ்லாண்டிங்கில் இருக்குது, தெரியுதுங்களா. ஸோ அடுத்தது நம்ம பார்க்கலாம். அடுத்தது நமக்கு அண்டர்லைன் பண்ணி வேணும். நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், அண்டர்லைன் பண்ணியே வரும், ஒரு கோடு ஒன்று வரும் இல்லையா,
அந்த மாதிரி நமக்கு ஒரு அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன கோடுன்னு கேட்டிங்கன்னா யூங்கிற டேக் இருக்குது. ஸோ இதில் அண்டர்லைன் போட்டுக்கலாம் நம்ம. இப்போ அண்டர்லைன் போடுறோன்னா கீழே ஒரு மார்க்கோட வரும், தெரியுதுங்களா? நிறைய வெப்சைட்ஸில் அந்த இது இருக்கும். ஸோ இதே ஏதாவது ஒரு இதில் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கேயே ஷோ ஆகும், தெரியுதுங்களா? இந்த மாதிரி எங்கேயாவது நம்ம எங்கே பாருங்கள், நான் ஹோவர் பண்ணும் போது எனக்கு ஒரு அண்டர்லைன் வருது. இந்த மாதிரி அண்டர்லைன்லாம் என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி தான் கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? ரைட், ஓகே. ஸோ அடுத்தது நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் இப்போ இந்த போல்டு என்ன வேலை பண்ணிச்சோ அதே வேலையை தான் இன்னொரு டேகும் பண்ணும். அதோடது என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ராங்குன்னு ஒரு டேக் இருக்குது. ஸோ மொத்தமாகவே இது அப்படி தான். இதுக்குள்ளே போயிட்டு ஸோ நமக்கு ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட் வேர்டை போடணுன்னா அந்த மாதிரி ஸ்ட்ராங்குன்னு கொடுத்துட்டோம். அதுவும் என்ன ஆகிடும், நமக்கு போல்டாகி தெரியுதுங்களா? அப்போ அந்த போல்டு மாதிரி தான் ஸ்ட்ராங்கும் இருக்கும். சரி, ஓகே. அடுத்து வேறு என்ன டேக் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இஎம் டேக்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ அதை நான் இங்கே போடுறேன், என்ன டிஃப்ரென்ஸ் வருதுங்கிறத நீங்களே எனக்கு செக் பண்ணி சொல்லுங்கள். ஓகேவா? இங்கே பாருங்கள், அந்த லெட்டர் எப்படி இருக்குங்கிறது தெரியுதா டிஃப்ரென்ஸ்? இந்த டிஃப்ரென்ஸை பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா டெக்ஸ்ட்டு ஃபார்மேட்டிங் டேக்குன்னு சொல்லுவோம். இதுக்குள்ளே தான் இதெல்லாம் வரும். ஓகே, ஃபைன். இப்போது நமக்கு இந்த ஒரு வெப்சைட் இருக்குது இல்லையா, இங்கே நிறைய இருக்குது, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு ஹோவர் பண்ணும்போது ஒரு டிசைன் வருது. ஓகே, ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு எங்கே போகுது, இன்னொரு புது பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகுது, தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு புது பேஜுக்கு எனக்கு ரீடைரக்ட் ஆகுது. அப்போ இங்கே என்ன இருக்கும் பாருங்கள், நான் திரும்ப கொஞ்சம் வெளில போகிறேன். இங்கே எனக்கு என்ன இருக்குது பாருங்கள், ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதில் ஏதோ ஒன்று நான் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆர்டிகல்ஸ் பக்கத்தில் வேறு ஒரு பேஜுக்கு போகுது. இதெல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா லிங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது இந்த பேஜுக்கு அடுத்து இந்த பேஜுக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி லிங்க் பண்ணி வைப்பாங்க. இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா லிங்க், ஆங்கர் டேக்குன்னு சொல்லுவோம். ஸோ நான் அதை இதுக்கு கீழே போடுறேன். இது ஆங்கர் டேக்ஸ். ஸோ இந்த ஆங்கர் டேக்ஸில் என்ன எப்படி பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா லிங்க் பண்ணுறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. அதாவது இப்போ நம்ம வேர்டு ஒன்று வச்சுட்டு அந்த வேர்டை கிளிக் பண்ணும்போது இன்னொரு பேஜுக்கு போகணும், அதான் ஆங்கர் டேக்குன்னு சொல்லுவோம். இது லிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இங்கே பாருங்கள், அதுக்கு ஆங்கரோட ஷார்ட் ஃபார்ம் ஏ. ஸோ அதனால் ஏ போட்டுக்கிறேன். இங்கே ஹெட்டர் ரெஃபரன்ஸ், அதுதான் என்ன சொல்லுவோம்னா HREFன்னு சொல்லுவோம். இந்த ரெஃபரன்ஸில் தான் நம்ம எந்த லிங்க்குக்கு போகணுமோ அந்த லிங்க்கை நம்ம கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே ஒரு பேஜில் இருக்கோம் இல்லையா, இந்த லிங்க்கையே அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதை தான் நம்ம கோடில் இங்கே கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ கொடுத்தாச்சு. இப்போ இது எனக்கு எந்த வேர்டில் வேணும் அப்படின்னா லைக் நான் இங்கே கொடுத்துட்டு க்ரியேட்டிவ் ப்ராசஸ்னு ஒரு இருக்குது, கொடுத்துட்றேன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஸ்டார்ட் பண்ண டேகை இங்கே முடிச்சிட்டேன். ஸோ இங்கே அதோட லிங்க்கை கொடுத்துட்டேன். இப்போ நம்ம அவுட்புட்டை செக் பண்ணலாம். எங்கே இருக்குது, Day 11 இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், நம்மளோடது இங்கே நம்ம பார்த்த ரிசல்ட் இங்கே இருக்குது, Day 11 இங்கே இருக்குது. இங்கே வந்துட்டா க்ரியேட்டிவ் ப்ராசஸ்னு. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இது ஒரு கலராக இருக்கா, இதை நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அதே பேஜ் இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற இதே பேஜ் எனக்கு இங்கே வந்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆயிடுச்சு, இது ஒரு கலர் சேஞ்ச் ஆகிடுது. திரும்ப பாருங்கள், இது ஒரு லைட் டார்க் கலரில் தெரியுதா இப்போது? ஸோ நான் அகைன் என்ன பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதிரி சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இது எந்த பேசிஸில் நடக்கும்னு கேட்டிங்கன்னா லைக் நான் அகெயின் திரும்பவும் நம்ம இந்த இடத்துக்கு வரலாம். இதில் இங்கே இருக்கிற ஃப்ளிப்கார்ட் வயலட் கலரில் இருக்குது, பேலன்ஸ் எல்லாம் ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ இதை விசிட் பண்ணிட்டோம், ஆல்ரெடி விசிட்டட், ஆர் நம்ம ஹோவர் பண்ணும் போது ஒரு கலர், இல்லை இன்னும் எதுவுமே ஸ்டார்ட்டே பண்ணல, அந்த பக்கமே போகலன்னா அது ஒரு கலர். இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்மளால் அதை ஷோ பண்ணிக்க முடியும். பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இமேஜஸ் நம்ம செட் பண்ணணும். ஸோ நமக்கு ஒரு இமேஜ் வேணும்னா நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், டேரெக்டாக கூகுள்லேருந்து ஒரு லிங்க் எடுத்து நம்ம இங்கே வச்சுக்க முடியும் இல்லையா? நமக்கு என்ன தேவை, இங்கே என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வச்சுட்டு அதையும் நம்ம வச்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு என்ன வேணும்னா இமேஜ் வேணும் இல்லையா, அதுக்கு என்ன ஷார்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணுவோன்னா IMGன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு இடையில சோர்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், SRCன்னு சொல்லுவோம். இந்த SRCக்குள்ளே போயிட்டு ஒரு ஈக்குவல் போட்டு இந்த மாதிரி வச்சுருவோம். ஸோ வச்சுட்டு இதில் என்ன பண்ணுவோன்னா ஆல்ட்டுன்னு கொடுப்போம். இந்த ஆல்ட்டுங்கிறதுனா ஆல்டர்னேட்டிவ். ஸோ அந்த இமேஜ் இல்லாட்டி அதுக்கு ஒரு நேம் வரணும். என்ன நேம்னா லைக் நான் சாம்பிள் இமேஜ்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இப்போதைக்கு நம்ம உள்ளே என்ன பண்ண போகிறதில்ல, எதுவும் கொடுக்க போகிறதில்ல. ஸோ அந்த இமேஜை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா?
பாருங்கள் இப்போ வரைக்கும் இந்த இமேஜுக்கு நான் எதுவும் கொடுக்கல. என்னோடய அவுட்புட்டை ஷோ பண்ணுறேன். தெரியுதா? சாம்பிள் இமேஜ்னு வருது. எப்போ அந்த இமேஜ் வரலையோ இல்லையோ அந்த டைமில் அது வரும். ரைட், ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு இமேஜஸை எடுத்துக்கலாம். இமேஜஸ்ன்னு சர்ச் பண்ணிக்கிறேன். இங்கே வர ஏதோ ஒரு இமேஜ், ஸோ இதை கூட எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இமேஜ் அட்ரஸ்ன்னு இருக்குது இல்லையா, காப்பி இமேஜ் அட்ரஸ். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். நம்மளோட இந்த இமேஜ் இருக்குது இல்லையா, சோர்ஸு இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ கொடுத்தாச்சு. இப்போ நம்மளோட அவுட்புட்டை அகெயின் நம்ம ஷோ பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எனக்கு அந்த இமேஜ் வந்துடுச்சு இல்லையா. அங்கே கொடுத்துருக்க டெக்ஸ்ட் என்ன ஆகிட்டு போயிட்டு, எனக்கு இப்போ எதுவும் தெரியல. நம்மளால் இன்னும் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, இதோட வித்து ஹைட்டை நம்மளால் ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ரைட்டு, ஓகே. ஸோ இதன் இடத்துல இன்னொரு விஷயமும் உங்களுக்கு நான் இங்கே சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இங்கே லிங்க்கு கொடுத்துட்டோமா, இங்கே இமேஜ் கொடுத்துட்டோம். பட் எனக்கு இங்கே பாருங்கள், எல்லாமே இது வரைக்கும் நான் ஹெட்டிங் டேக்காக இருக்கட்டும், ஸோ இங்கே கொடுத்துருக்க ஹெட்டிங் டேக்காக இருக்கட்டும், இதெல்லாம் என்ன இருக்குது, தனித்தனி லைனில் தான் இருக்குது. பேராகிராஃப் டேக் கூட அப்படி தான் இருக்குது. பட் இதுக்கப்புறம் நான் கொடுத்த போல்டு, ஸ்ட்ராங்கு, இதெல்லாம் அண்டர்லைன், இதெல்லாம் பாருங்கள், இந்த லிங்க்கு, இதெல்லாம் என்ன ஆகுது, எனக்கு ஒரே லைன்லேயே வருது. ஸோ அடுத்தடுத்த லைனுக்கு தானே வரணும். இந்த இமேஜ் வரைக்கும் ஒரு லைனில் தான் வருது. தெரியுதா? ஸோ இதுக்கு என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹெட்டிங் டேக்காக இருக்கட்டும், இதெல்லாம் பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அதை அப்படியே இது நம்ம ஏதாவது ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சிடலாம். சேவ் பண்ணி வச்சுட்டு, ஸோ நமக்கு யூஸ் ஆகும் இப்போது, அப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட்டு சேவ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், இங்கே இருக்க பாருங்கள், இதுதான் இன்ஸ்பெக்ட். இப்போ அகேன் நான் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்டை கிளிக் பண்ணி, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட எலமெண்ட்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ நான் பாருங்கள், ஒன்று ஒன்றா ஹோவர் பண்ண போகிறேன். நம்ம அங்கே என்ன கோட் ரைட் பண்ணியிருக்கோமோ அந்த கோட் நமக்கு இங்கே தெரியும். ஸோ இப்போ நான் இருக்கிற ஹெட்டில் எல்லா கோடுமே எனக்கு கவர் ஆகுதா. ஸோ என்ன பண்ணுறேன், அப்படியே ஹெட்டிங்க்கு வரேன். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு கோடா. இந்த ஃபஸ்ட்டு கோடை நான் பண்ணும்போது எனக்கு இங்கே பாருங்கள் என்ன வருது. நான் அகெயின் இதையும் பிரிண்ட் ஸ்க்ரீன் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்ம இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல இதை வச்சுக்கலாம். சைஸஸ் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணால் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு இங்கே நான் என்ன கோடு எழுதியிருக்கேனோ அந்த கோடு தான் நம்மளோட கோடு. இந்த கோடு தான் நமக்கு எங்கே ஷோ ஆகுது, இந்த கோடு தான் நமக்கு இந்த பேஜில் ஷோ ஆகுது. தெரியுதுங்களா? ஸோ அப்போ இங்கே பாருங்கள், இந்த ப்ளூ கலர் லைட் என்ன பண்ணுதுன்னா மொத்த ஸ்பேஸையும் எடுத்துக்குது. தெரியுதா? ஸ்பேஸ் எல்லாத்தையுமே அதை எடுத்துக்குது. ஸோ அப்போ இதுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ். ஆக்சுவலி இதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவை, இவ்வளோ தான் ஸ்பேஸ் தேவை. அப்போ அது இந்த இடம் வரைக்கும் மட்டும்தானே எடுத்துருக்கணும். அப்போ நெக்ஸ்ட்டு இருக்கிற லெட்டர் என்ன இருக்கணும், இங்கே வந்துருக்கணும். பட் இதுக்கெல்லாம் பாருங்கள், ரொம்ப குட்டி சைஸஸ் தான் இருக்குது. பட் அது என்ன பண்ணிவிட்டு அந்த லைன் பூராவே பிளாக் பண்ணி ஆக்குப்பை பண்ணி வச்சுக்கிட்டு. ஸோ அந்த ரீசனால தான் இதை என்ன சொல்லுவோம், பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். டேக் பேர் தான் எலமெண்ட்ஸு. ஓகேங்களா? ஸோ அப்படியே நான் இந்த இடத்துக்கு வரேன். அப்போ ஏன் வந்து இதை எடுக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பேர் இன்லைன் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த பேஜில் எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அதை மட்டும்தான் அதை எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஹெட்டிங்கில் சொல்கிறேன் இல்லையா, இப்போ இந்த பாருங்கள், அப்படியே வாங்க, இது வரைக்கும் அது அப்படி தான் எடுத்துக்கிட்டு. ஆக்சுவலி பேராகிராஃப் டேக்குமே அப்படி தான் எடுத்துக்குது. தெரியுதுங்களா? அப்படி நான் என்ன பண்ணுறேன், போல்டுக்கு வரேன். இப்போ தெரியுதா அதோட ப்ளூ கலர், அது ப்ளூ கலர் என்ன இருக்கோ அதுதான் அது எடுத்துக்கக்கூடிய ஸ்பேஸ். அப்போ அந்த ப்ளூ கலர் எவ்வளோ இருக்குது, அந்த வேர்டுக்கு என்ன ஸ்பேஸ் தேவையோ அந்த ஸ்பேஸை மட்டும்தான் எடுத்துக்கும். அன்வான்ட் ஸ்பேஸ்லாம் இதை ஆக்குபை பண்ணாது. அப்படி இருக்கிறதுனால தான் இதை நம்ம என்ன சொல்லுவோம், இன்லைன் பிளாக்னு சொல்லுவோம். ஸோ பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ், இன்லைன் பிளாக்ஸ், இதுக்கு ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும் நம்பி நெக்ஸ்ட்டு டாபிக் நான் போகிறேன். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் என்ன மாதிரியான டேக்ஸ்லாம் இருக்குது. இன்க்ளூடிங் இமேஜ் டேக் வரைக்கும் நமக்கு என்ன தான் இருக்கும், அந்த ஸ்பேஸ் எவ்வளோ தேவைப்படுதோ அதுதான் எடுத்துக்கும். அதாவது இன்லைன் பிளாக். ஓகேங்களா? ரைட், ஓகே. ஸோ இந்த இமேஜ் இருக்குது இல்லையா, ரொம்ப பெரிய சைஸ் இமேஜாக இருக்குது. ஃபைன், ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதே இமேஜை டவுன்லோட் பண்ணுறேன். இந்த இமேஜ் தானே எடுத்திருந்தோம். பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜஸ் கொடுக்குறேன். இப்போ நமக்கு டெஸ்க்டாப்பில் நம்மளோட ஃபோல்டர் எங்கே வச்சுருக்கோன்னா ப்ராஜெக்ட் ட்ரைனிங்னு ஒன்று வச்சுருக்கோம். இந்த இருக்குது.
ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், இது ஜேபிஇஜி அதோட டைப் இமேஜஸில் என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல நம்ம சேவ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன்னா இங்கே நான் சேவ் பண்ணதுமே எனக்கு இங்கே என்ன வந்துட்டுனா அந்த இமேஜ் வந்துட்டு தெரியுதுங்களா, அந்த இமேஜை எடுத்துட்டோம். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன், அதை அப்படியே எடுத்திருக்கேன் இல்லையா. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதோட இது பெரிய இதாக இருக்குது. இவ்வளோ பெரிய இமேஜா, கொஞ்சம் பெரிய சைஸ் இமேஜஸாக தான் இருக்குது. ஓகே ஃபைன். ஓகே, இது வரைக்கும் டெலீட் பண்ணிடலாம். ஸோ இந்த இல்லையா இந்த இமேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து இது க்ளோஸ் ஆகிக்கலாம், இங்கே வச்சுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு பாருங்கள் இந்த இமேஜ் வரல இல்லையா. ஸோ நம்மளோட இமேஜ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. என்னென்னு கொடுத்துருக்கோம், இமேஜஸ் ஜேபிஜின்னு இருக்குது. என்ன பண்ணலாம், இங்கே இமேஜஸ் ஜேபிஜின்னு கொடுத்து பார்ப்போம். இங்கே போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும், அப்போ தான் நமக்கு அந்த ஃபோட்டோஸ் வந்து இங்கே அப்லோட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு என்ன வருது, நான் இமேஜஸ் இங்கே வச்சுருக்கேன் இல்லையா, அந்த இமேஜஸ் இங்கே என்ன வரல இல்லையா, நமக்கு ஷோ ஆகலை. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுவோன்னா, இங்கே பாருங்கள் இந்த இமேஜ் நமக்கு இங்கே ஆகலை. அப்போ என்ன பண்ணலாம், இல்லாதனால தான் ஆல்டர்னேட்டிவாக நான் என்ன சென்டென்ஸ் அங்கே கொடுத்துருக்கேனோ வேர்ட் கொடுத்துருக்கேனோ அது எனக்கு இங்கே ஷோ ஆகுது. ஸோ நான் இதை பண்ணேன், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கோ டு டெஃபினிஷன்னு கொடுக்குறேன். ஓகே, எனக்கு டைம் எடுத்து லோட் ஆக லேட்டாக இருக்கும் போல். ஸோ வந்துட்டு இன்கேஸ் இந்த மாதிரி இமேஜ் இங்கே வரலைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ரைட் கிளிக் பண்ணி கோ டு டெஃபினிஷன் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜுக்கு அது போகணும், இந்த மாதிரி காட்டணும், இந்த இமேஜ் ஷோ ஆகும். அப்போ அந்த டைம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கரெக்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகிட்டு, கரெக்டாக கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை கொஞ்சம் அப்படியே ஓரம் வச்சுக்கிறேன். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து வித் அண்ட் ஹைட்டு நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். அந்த இமேஜ் எவ்வளோ வித்தில் இருக்கணும், ஹைட்டில் இருக்கணும். ஸோ அதுக்கு வித்து இந்த மாதிரி வித்து கொடுத்துட்டு நான் எவ்வளோ கொடுக்குறேன், பிக்சலில் தான் கொடுப்போம். நம்ம இங்கே ஒரு 200 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு பக்கத்தில் போயிட்டு இப்போ ஹைட்டும் நம்ம கொடுக்க போகிறோம். ஹைட் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு 200 பிக்சல் கொடுத்துக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி சைஸஸ் சேஞ்சஸ் ஆகும். தெரியுதுங்களா, வித் அண்ட் ஹைட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 500 பிக்சல் கொடுக்கலாம். பெருசாயிடுச்சு இல்லையா. ஸோ இங்கேயும் ஒரு 500 பிக்சல் கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எனக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி சைஸஸ் பெருசாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வித் அண்ட் ஹைட்டை நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், இங்கே கொடுத்துக்க முடியும். ஸோ ரொம்ப வைடாக ஒரு மாதிரி இருக்குது. ஸோ 300 இஸ் பெட்டர். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ சைஸஸ் வேணாலும் இதுக்காக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, பர்ஃபெக்ட். இது லைக் நமக்கு இங்கே இருக்குது இல்லையா, இதுக்கப்புறம் தான் இது பெருசாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் லைனுக்கு நமக்கு வந்துடும். அதனால் பிரேக் கொடுத்தோடனே நமக்கு என்ன ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துட்டு இன்னொரு பிரேக்கு கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ வந்துடுச்சு. இப்போது நமக்கு இது வரைக்கும் முடிஞ்சிடுச்சு. ஓகே ஃபைன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, லிஸ்ட்டு பார்க்க போகிறோம். லைக் நான் என்ன பண்ணுறேன், இங்கே வரேன். இங்கே பாருங்கள், எனக்கு இங்கே என்ன இருக்குது, பேராகிராஃபோட டைட்டில் இருக்குது, நிறைய பேராகிராஃப்ஸ் இருக்குது, சப்டைட்டில்ஸ் வருது. பாருங்கள், சப்டைட்டில்ஸ் இருக்குது, ஒரு இமேஜ் இருக்குது. இப்போ இதே ஃபார்மேட்டில் நம்ம பண்ண முடியுமா, நம்ம பார்த்துட்டோமா அது எல்லாத்துக்கும். தென் நான் இங்கே வரேன். இங்கே பாருங்கள், இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 1 2 3 4 5ன்னு லிஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி லிஸ்ட்டு பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். லைவாக தான் ஷோ பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிறது லிஸ்ட்டு. ஓகேவா.
அப்போ என்ன பண்ணிக்கலாம், லிஸ்ட்டுங்கிறத போட்டுக்கலாம். இந்த லிஸ்ட்டில் 2 டைப் இருக்குது. ஸோ நமக்கு இங்கே எங்கே இருக்குது, வேர்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணால் நமக்கு தெரியும். அங்கே என்ன பண்ணுவோம், டாட்டு இல்லை ஒரு ரோமன் லெட்டரில் வர்றது, ஸோ இல்லைனா ஒரு ஸ்டார் வருது, டிக் வருது, இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நமக்கு அன்ஆர்டர்னு சொல்லுவாங்க. ஆர்டர்னால் இந்த மாதிரி 1 2 3 4 வர்றது. ரைட், ஓகே. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், லிஸ்ட்டு பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லிஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அன்ஆர்டர் லிஸ்ட். அன்ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டருக்கு யூ, லிஸ்ட்டுக்கு எல். ஸோ இந்த யூஎல்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், லிஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்ஐ அப்படிங்கிறது லிஸ்ட் பண்ணுறதை கொடுத்துட்டு ஐட்டம் நமக்கு எத்தனை வேணுமோ அத்தனை எடுத்துக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற நம்பர்ஸை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோம். 2 கொடுத்துக்கலாம், 3 கொடுத்துக்கலாம், 4 5 6, ஓகேவா, இது கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அன்ஆர்டர் லிஸ்ட்டு முடிஞ்சிச்சு. இப்போ எனக்கு இதுவே என்ன வேணும்னா நம்ம அவுட்புட்டுக்கு வந்துடலாம். இங்கே பாருங்கள், எனக்கு என்ன வந்துடுச்சு, எல்லாமே டாட்டில் வந்துட்டா. இப்போ எனக்கு எல்லாமே எப்படி இருக்குது, டாட்டடாக இருக்குது. ஸோ இப்போ இதே இதை நான் என்ன பண்ண போகிறேன், ஆர்டர் லிஸ்ட்டில் கொடுக்க போகிறேன். ஆர்டர் லிஸ்ட்டு, ஸோ ஆர்டர் ஓஎல் தான். ஆர்டர் லிஸ்ட்டை கொடுத்துட்டு இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், அகெயின் லிஸ்ட் தான் பண்ண போகிறோம். அப்போ எல்ஐங்கிற டேக்கை போட்டுக்கணும், லிஸ்ட்டுக்கு எல்ஐ கொடுத்துட்டு பாருங்கள், நான் இங்கே ஆர்டர்னு கொடுத்ததுமே, ஓஎல்னு கொடுத்ததுமே எனக்கு இங்கே என்ன நம்பர் ஷோ ஆக ஆரம்பிச்சிட்டு, 1ங்கிறது ஷோ ஆகுது இல்லையா. பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே 2ங்கிறத கொடுக்குறேன். அடுத்து எனக்கு என்ன வருது, நம்பர் 2 வருது. இங்கே என்ன இருக்கோ எக்ஸாக்டாக அந்த மாதிரி வருதா நமக்கு. இப்போ இது எல்லாமே பேராகிராஃப் டேக்கில் கொடுத்துக்கலாம். இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம பேராகிராஃப் டேக்கை யூஸ் பண்ணி பேராகிராஃபாக கூட நம்ம அதை ரைட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் இந்த லிஸ்ட்டுங்கிறத நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல ஒரு டேபிள் பார்த்தோம். கண்டென்ட் வந்து டேபிளில் பார்த்தோம் இல்லையா, இங்கே வேறு எங்கேயாவது இருக்காங்கிறத செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாப்பில் எங்கேயாவது இருக்கும் பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் புக்ஸுன்னு இருக்குது, சும்மா கிளிக் பண்ணலாம். புக்ஸோட லிஸ்ட் இருக்குது, லேர்ன் மோர்னு ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இதோட இமேஜ், இப்போ பாருங்கள் இதில் நமக்கு எப்படி இருக்குது, டேபிள் ஃபார்மேட் இருக்குது இல்லையா, இந்த டேபிளில் இருக்குது. டெக்ஸ்ட்டு கண்டென்ட் இங்கே இருக்குது, என்னென்ன இதுன்னு இங்கே இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் என்னங்கிறது இப்படி இருக்குது. இந்த மாதிரி டேபிள் ஃபார்மேட்டை நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதுக்கு நமக்கு இங்கே என்ன டேக் யூஸ் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, லைக் நான் இங்கே வந்துடுறேன். இப்போ இந்த டேபிள் கொண்டு வரணும். இந்த டேபிள் கொண்டு வரணும், இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், பார்டர் கொடுக்கணும். எவ்வளோக்கு இருக்க போகுதுங்கிற பார்டரை நம்ம என்ன பண்ணணும், இங்கே கொடுத்துக்கணும். ஸோ டபுள் கோட்குள்ளே நான் 1ங்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு என்ன ஆகும்னா ஒரு லைன் வந்து டேபிள் க்ரியேட் ஆகும். ஸோ ஓகே, இந்த டேபிள்குள்ளே நமக்கு என்ன வேணும்னா டேபிளோட ரோ. ஃபஸ்ட்டு நமக்கு டேபிள் எப்படி இருக்கும், நமக்கு ஃபஸ்ட்டு அது தெரியணும் இல்லையா. லைக் நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இப்போ டேபிள் நமக்கு எப்படி இருக்கும், இதுதான் டேபிள். ஸோ இதோட எதை ஃபில் பண்ணுவோம், நமக்கு கிளாஸ் டைம் டேபிள் இருக்குல்ல, அதை கூட எடுத்துக்கலாம். நம்ம கிளாஸ் டைம் டேபிளில் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி இருக்கும். ஸோ தென் லைன் லைனாக இதே மாதிரி லைன் லைனாக நமக்கு வரும் இல்லையா. இந்த மாதிரி அடுத்த லைன் வச்சுக்கலாம். தென் அடுத்தது இதே மாதிரி ஒரு லைன் வரும். தென் அகெயின் இதே மாதிரி இன்னொரு லைன் வரும். இப்போ இந்த மாதிரி லைன் வச்சுக்கிறோம் இல்லையா, இதுக்காக தான் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த டேகை யூஸ் பண்ண போகிறோம். இதை எடுத்து இங்கே வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் எப்படி இருக்கும், கிளாஸஸ்ஸு இப்படி இருக்கும் நமக்கு. இதுதான் நமக்கு என்ன லைன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லைன் வருது இல்லையா, இது எல்லாமே நமக்கு என்ன ரோ. ஸோ இங்கே வர லைன் எல்லாமே நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே நமக்கு ரோ. அப்போ இங்கே வர லைன் என்னவா இருக்கும், இது எல்லாமே நமக்கு என்ன, இது எல்லாமே நமக்கு காலம். ஓகேவா.
ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம், சும்மா காலமுக்கு போட்டுக்கலாம். ஓகே, அப்போ இங்கே வரதெல்லாம் நமக்கு காலம், இது ரோ இது கால். இப்போ இந்த மாதிரி கண்டென்ட் தான் நமக்கு என்ன இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல இருக்குது, இங்கே 3 காலம் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதே மாதிரியே நம்ம கோடில் எப்படி எடுத்துகிட்டு வர போகிறோங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்டர் என்ன கொடுத்துட்டேன், 1ன்னு கொடுத்துட்டேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு எதை ஃபில் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா இதை தான் ஃபில் பண்ணுவோம். இதே ஒரு கிளாஸ் டைம் டேபிளே வச்சுக்கோங்களேன், என்ன நமக்கு என்ன இருக்கும், மண்டே அந்த மாதிரி இருக்கும். அதாவது இந்த இடத்துல மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டேங்க இருக்கும். இது பீரியட், ஃபஸ்ட்டு பீரியடா செகண்ட் பீரியடா என்னென்ன இருக்க போகுதுங்கிறத இங்கே கொடுத்துருப்போம் இல்லையா? சம்டைம்ஸ் இது லைன் மாதிரி இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இதை தான் ஃபில் பண்ணுவோம் இல்லையா? அப்போ அதை ஃபில் பண்ணுறேன். இந்த இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது மொத்தத்தில் இது என்னது, இது எல்லாமே நமக்கு மொத்தமாக நமக்கு இது டேபிள் இல்லையா? இந்த டேபிளில் இங்கே இருக்கிறது என்ன, ரோ. ஸோ அப்போ அது என்னது, ரோவா? ஸோ டிஆர். ஓகே, இப்போ அதை தான் நம்ம இங்கே போட போகிறோம். நம்ம கோடுக்கு வந்துடலாம். இங்கே பாருங்கள், இங்கே அவுட்புட் இருக்கட்டும். ஸோ இங்கே நமக்கு என்ன, டேபிளில் ரோ தான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுவோம். ஸோ டிஆருங்கிறத கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த டிஆருக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது இதுதான் நமக்கு என்ன, ஹெட்டிங். ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒன்று போட போகிறோம்னா நமக்கு என்ன இருக்கும், ஹெட்டிங். இங்கே தான் பாருங்கள், இங்கே கூட பாருங்கள், இது நமக்கு என்ன, ஹெட்டிங். என்ன ஹெட்டிங், பொயட்ரியோட ஹெட்டிங் என்ன, எக்ஸ்பெக்டட் டைப் என்ன, டிஸ்கிரிப்ஷன் என்ன. அப்போ இதெல்லாம் என்னது, எனக்கு ஹெட்டிங் இல்லையா? ஸோ அப்போ நமக்கு இங்கே வரப்போகிறது, உள்ளே இருக்க போகிற டேட்டா உள்ளே கொடுக்க போகிறோம் இல்லையா, அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹெட்டிங். ஸோ அப்போ பாருங்கள், நான் அகெயின் போடுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டேபிளோட ஹெட்டிங் கொடுக்க போகிறேன். அந்த டேபிளுக்கு என்ன ஹெட்டிங் வேணுங்கிற வைக்கணுங்கிற மாதிரி. ஸோ கோடுக்கு வந்துடுறேன். இந்த இடத்துல தெரியுதுங்களா நமக்கு? ஸோ ஒரு குட்டியாக ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு, ஏன்னா நம்ம அதுக்குள்ளே இன்னும் பண்ணல. ஸோ இந்த டேபிளோட ஹெட்டிங் நான் என்ன கொடுக்குறேன், நம்பர் 1ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நம்பர் 1ங்கிறது எனக்கு வந்துட்டா இப்போது கீழே தெரியுதுங்களா? ஸோ டேபிளுக்குன்னு ஒரு இது கொடுத்துட்டேன். இப்போ அடுத்தது வேறு என்ன இருக்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 1 வேணால் நேம், ஏஜ், கிளாஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே நேம் கொடுக்குறேன். இப்போ இதே மாதிரி இன்னொரு ஹெட்டிங் கொடுக்க போகிறேன். அப்போ அதுக்கு நான் இதை அப்படியே கீழே இறக்கிட்டு இந்த நேமுக்கு பதிலாக ஏஜுங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்தது ஏஜுங்கிறது எனக்கு வந்துட்டு. ஸோ இப்போ இங்கே வேறு ஏதாவது கொடுக்கலாம், டிபார்ட்மெண்ட்டுங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ டிபார்ட்மெண்ட், அடுத்தது டிபார்ட்மெண்ட்டுங்கிறது வந்துட்டா. இந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே ஃபைன். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்கே வரக்கூடிய ஹெட்டிங் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டோம் இல்லையா? ஸோ அடுத்தது இப்போ இதுக்குள்ளே இருக்குது இல்லையா, நெக்ஸ்ட் லைன். இந்த லைன்லாம் என்ன, நமக்கு வரப்போகிற டேட்டா. ஸோ இதுதான் நமக்கு ஹெட்டிங். இங்கே இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் எனக்கு டேபிளோட ஹெட்டிங். ஸோ இதில் கொடுக்க போகிறதெல்லாம் ரோ, டேபிளோட ரோவில் டேபிளோட ஹெட்டிங் தான் கொடுக்குறோம். ஓகே, இப்போ அடுத்தது நமக்கு என்ன இருக்குது, இந்த ரோ வைஸ் தான் ஃபில் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இந்த டேபிள் ஹெட்டு முடிஞ்சிருச்சு, இந்த டேபிள் ரோவும் முடிஞ்சிருச்சு. இதுக்கு கீழே அகெயின் என்ன பண்ணணும், ரெண்டாவது ரோவில் தான் டேட்டா ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அகெயின் டிஆர்னு கொடுத்துட்டோம், டேபிளோட ரோ. ஸோ அந்த ரோ கீழே நமக்கு என்ன வேணும் அப்படின்னா டேபிளோட டேட்டா, அந்த டேபிளில் என்ன டேட்டா இருக்க போகுது அப்படின்னு. நேமுக்கு ஜான் எஸ் சாஃப்ட்வேர்னு இருக்கு இல்லையா? ஸோ இது அப்படியே எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், டேபிள் டேட்டா ஜான் 20ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஜான் 20 சாஃப்ட்வேருங்கிறது வந்துட்டா. இந்த மாதிரி நமக்கு என்ன டேட்டா வேணுமோ அதை ஃபில் பண்ணிக்கலாம். ஆஸ் இட் இஸ் இதே மாதிரி இருக்கா, இந்த டேட்டா தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு இப்போ ஒரு டேபிள் ஃபார்மேட்டை இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் இது மாதிரி எத்தனை இது கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து வேல்யூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா டேபிள் ஃபார்மேட். ஓகே, ஸோ இது நான் கொஞ்சம் அப்படியே வெளில வந்துடுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே அபோட்டஸ்லாம் இருக்குது இல்லையா? சும்மா நான் என்ன பண்ணுறேன், லைக் இது குக்கீஸ் கேட்குது, நமக்கு எதுக்கு இதோட குக்கீஸ், இது எதுவும் நமக்கு வேணாம். ரைட் பாக்ஸஸ், இந்த கெட் ஸ்டார்டடுங்கிறது சும்மா கொடுக்குறேன், ஏன்னா அப்போ தான் நமக்கு அது லாகின் பண்ண சொல்லி கேட்கும். அப்போ தான் ஃபார்மை வந்து ஷோ பண்ண முடியும். இது பாருங்கள், இப்போ இங்கே என்ன இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்குது தெரியுதுங்களா?
ஸோ பேமெண்ட்டு அதெல்லாம் விட்டுருங்க. இங்கே நமக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு நேம் கொடுக்குறாங்க, அதாவது இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி நமக்கு இங்கே க்ரியேட் பண்ணணும்னா நம்ம பேஜுக்கு வந்துடலாம். இப்போ இதே மாதிரி ஃபார்ம்ஸ் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த டேபிள் முடிஞ்சிச்சு, அந்த டேபிள் கீழே வந்து என்ன பண்ணிடலாம், ஃபார்ம்ஸுங்கிறத கொடுத்துடலாம். இந்த ஃபார்ம்ஸில் என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃபார்ம் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு இங்கே என்ன போட்டுக்கணும்னா அதோட டேகே ஃபார்ம் தான். ஸோ நமக்கு ரொம்ப ஈஸி இந்த மாதிரி இருக்கும் போது இல்லையா, ஏன்னா எல்லாமே அது என்ன இருக்குது, அந்தந்த நேம்லேயே தான் இருக்குது. ஆல்ரெடி நமக்கு ஃபார்ம்லாம் என்னென்னு தெரியும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும், இப்போ இதே மாதிரி வேணும், ஆஸ் இட் இஸ் இதை கொண்டு வரணும் நம்ம இல்லையா. இங்கே இருக்கா, ஓகே. இப்போ இங்கே இருக்க என்ன இருக்குது பாருங்கள், எனக்கு இமெயில் அட்ரஸ்ன்னு இருக்குது, அப்புறமா அந்த பாக்ஸ் வரணும். ஸோ அதுதான் அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா லேபிள்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே வந்துடுறேன், இங்கே இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், அடுத்தது அதுக்கு ஒரு லேபிள். ஸோ அந்த லேபிள்ங்கிறத போட்டுட்டு இந்த லேபிள்குள்ளே என்ன கொடுக்க போகிறோம், அங்கே ஒரு என்டர் யுவர் இமெயில் இருந்தது இல்லையா, அதை அப்படியே இங்கே போட்டுக்கிறேன், என்டர் யுவர் இமெயில். ஸோ இங்கே கொடுத்தாச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்டர் யுவர் இமெயில்னு வந்துட்டு இல்லையா. இதுக்கு கீழே நான் என்ன பண்ணிக்கிறேன், 2-3 பிரேக் கொடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் கேப்பு விட்டு கீழே போய்க்கலாம். ஓகே, ஸோ இந்த கேப் போதுமானது. என்டர் யுவர் இமெயில்னு வந்துட்டு ஓகே ஃபைன். நான் இப்போ அகெயின் ஷோ பண்ணுறேன். இப்போ இந்த லேபிளை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே எடுத்திருக்கேன். இமெயில் அட்ரஸ்ங்கிறதுக்கு நான் என்டர் யுவர் இமெயிலுங்கிறத கொடுத்துருக்கேன். அடுத்து நமக்கு என்ன வேணும், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வேணும் இல்லையா. இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்புட்டுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே இன்புட்டு இங்கே டைப் பண்ண போகிறோம் இல்லையா. இப்போ இதே மாதிரி ஒரு பேஜை நம்மளோட இந்த இடத்துலையும் நம்ம வர வைக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அப்படியே கீழே போயிட்டு இன்புட்னு கொடுக்கணும். ஸோ இதுதான் டேகோட பேர், இன்புட் டேக்குன்னு சொல்லுவோம். இப்போ இதில் போய் டைப் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் நிறைய டைப் இருக்குது, அதாவது டெக்ஸ்ட் இருக்குது, பாஸ்வேர்டு இருக்குது. இதோட டைப் என்னன்னு கேட்டிங்கன்னா இமெயில். ஏன் இமெயில் தனி டைப்னு சொல்கிறோன்னா, இப்போ @gmail.com நம்ம போடுவோம் கரெக்டாக. ஸோ அப்போ அந்த @gmail.comங்கிறது ஒரு மெயில், அதோட டைப் மெயில். இதுவே நேம் போடும்போது வெறும் டெக்ஸ்ட்டு மட்டும்தான் ரைட் பண்ணும், நேமுக்கு பக்கத்தில் நம்பர்லாம் நம்ம போட மாட்டோம். ஸோ அதோடது என்ன, நார்மலாக டெக்ஸ்ட்டுங்கிறத கொடுப்போம். இதுவே பாஸ்வேர்டுனா பாஸ்வேர்டுக்கு நமக்கு நம்பர் வரும், ஸ்பெஷல் கேரக்டர், அதாவது #, இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வரும். அதுக்காக அதோட டைப்பு பாஸ்வேர்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. பேசிக்ஸ் நமக்கு இம்பார்ட்டண்ட் எதுனா இதில் இருந்தால் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இமெயிலில் என்ன பண்ணுவோன்னா டைப்பு வந்து இமெயில்னு கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இங்கே பிளேஸ் ஹோல்டர்னு இருக்குது. ஸோ இந்த பிளேஸ் ஹோல்டர்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, லைக் இப்போ வரைக்கும் அந்த பாக்ஸ்க்குள்ளே எதுவுமே இல்லை இல்லையா, கண்டென்ட் எதுவுமே இல்லை இல்லையா. நான் இதை கூட கொஞ்சம் ஜூம் பண்ணி வைக்கிறேன். பாருங்கள், இன்னும் கூட ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ நமக்கு இங்கே என்ன இல்லை, கண்டென்ட் எதுவுமே இல்லை. இப்போ இந்த இடத்துல என்ன எனக்கு இங்கே வந்துட்டா. ஸோ இதுக்கு பேர் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா பிளேஸ் ஹோல்டர். இப்போ நம்மளாலே இங்கே டைப் பண்ண முடியும். சரி ஓகே, அங்கே நம்ம எங்கே பார்த்தோம், கீழே பார்த்தோம் இல்லையா. அப்போ இந்த லேபிளுக்கு பக்கத்தில் பிரேக்குங்கிறத கொடுத்துட்டனாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், கீழே வந்துருச்சா. ஸோ இந்த மாதிரி என்டர் யுவர் இமெயிலுங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், அகெயின் இதை ஷோ பண்ணுறேன். இந்த மாதிரி டேட்டா இருக்குது. இதெல்லாம் நம்ம பண்ணி முடித்தோன்னே இங்கே ஒன்று இருக்குது தெரியுதுங்களா. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோன்னா பட்டன்னு சொல்லுவோம். அந்த பட்டன் நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல வர வைக்கணும். ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கீழே வந்துட்டு பட்டன்னே இருக்குது, அதோட டேக் பேரே பட்டன் தான். இதில் போயிட்டு சப்மிட்னு கொடுத்துடணும். ஸோ சப்மிட்னு கொடுத்துட்டா என்ன ஆகிடுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்துட்டா சப்மிட்டுங்கிறது பட்டன். ஸோ இதை கீழே கொடுக்குறாந்தாலும் என்ன பண்ணணும், இங்கே போய் பிரேக் கொடுத்துக்கணும். இதெல்லாம் அதாவது HTML இருக்கக்கூடிய டேக்ஸ், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டேக்ஸ். ஓகேவா. ஸோ தென் ஓகே, அப்படியே நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ இது வந்து நமக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு க்ரீன் கலரில் இருக்குது, ஹோவர் பண்ணும்போது ஒரு கலர் வருது. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், CSS பண்ணும்போது பார்த்து கொடுத்துக்கலாம். ஓகே ஃபைன். அடுத்து நமக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான இதுக்குள்ளே போகிறோம். அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா டிவ் ஸ்பேன்னு சொல்லுவோம். ஆக்சுவலி இப்போ இதோட டேக், இந்த பேராகிராஃப் பார்த்தீங்க இல்லையா, அந்த பேராகிராஃப் டேக் நமக்கு ஸ்டக்காக ஏதாவது லைக் ஸ்டாப் ஆகி வேணும்னா அதுக்கு நமக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்பேன் டேக்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஸ்பேன் டேக் கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். டேக் பேரே என்னென்னா ஸ்பேன் தான். ஸ்பேசஸை வந்து எடுக்காது, என்ன ஸ்பேசஸ் இருக்கோ அதை அப்படியே அதை எடுத்துக்கும். ஓகேங்களா. இந்த இருக்குது பாருங்கள், ஸ்பேன் வந்துட்டா இது ஸ்பேசஸ்லாம் எடுத்துடலாம் வராது, ஜஸ்ட் அப்படியே அதை எடுத்துக்கும். ஓகே ஃபைன்.
அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லைக் இது இப்படிலாம் டேட்டா கொடுக்குறோம் இல்லையா. இப்போ நமக்கு இங்கே பாருங்கள், இதுவே என்ன இருக்குது அப்படின்னா எனக்கு இங்கேருந்து இருக்குது, இதுக்கு ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகுது தெரியுதா, ஸ்பேஸ் இருக்குது. அப்போ இது ஒரு ஆர்டரில் வருது, இதுக்கப்புறம் இவ்வளோ ஸ்பேசஸ் முடிஞ்சு வருது. இப்போ இது ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக நம்ம போட்டுட்டு இருக்க முடியாது, இது எல்லாத்தையும் ஒரே இடத்துலையும் நம்ம வைக்க முடியாது. இப்போ பாருங்கள், இதெல்லாம் எனக்கு என்ன இருக்குது, இப்படி இருக்குது, அதாவது ரோ வைஸில் இருக்குது. இது வரைக்கும் நம்ம பண்ண கோடு எல்லாமே எப்படி இருக்குது, காலம் வைஸில் மட்டும்தான் இருக்குது இல்லையா. ஹெச்டிஎம்எல் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோன்னா சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி தான் கொண்டு வரும். அப்போ சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி அதை கொண்டு வரணும் அப்படின்னா நமக்கு லைக் என்ன இருக்கணும், எனக்கு இப்போது இங்கே இருக்கு இல்லையா டேகு, இது 3 மட்டும்தான் எனக்கு இப்படி ஆகணும். இப்போ இன்கேஸ் நான் போயிட்டு இப்படி பண்ணுறதுக்கான சிஎஸ்எஸ் கோடை இங்கே கொடுத்தேன்னா எனக்கு என்னென்ன டேக்லாம் இருக்கோ இது எல்லாமே என்ன ஆகிடும், ஒன்று பக்கத்தில் ஒன்று வந்து இந்த மாதிரி ரோ வைஸ் வந்துடும். பட் அப்படி வரக்கூடாது, இங்கே என்ன இருக்குது, இது 3 மட்டும்தான் அப்படி இருக்குது. அப்போ இந்த 3 மட்டும்தான் இப்போ வர வைக்கணும். இந்த 3 மட்டும் நான் வர வைக்கணும்னா இவங்க 3 பேரையும் சைல்டாக நான் கன்சிடர் பண்ணிக்கணும். இவங்களுக்கு ஒரு பேரண்ட்டை க்ரியேட் பண்ணி அந்த பேரண்ட்டுக்குள்ளே தான் இவங்க இருக்கணும். ஓகேங்களா, டேக் அப்படி தான் வரணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா டிவிஷன்னு சொல்லுவோம். ஸோ டிவிஷன் என்ன பண்ணிக்கும், இது ஒரு தனி டிவிஷன், இது ஒரு தனி டிவிஷன், இது ஒரு தனி டிவிஷன், இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு தனி டிவிஷன், இந்த மாதிரி என்ன பண்ணிக்குவோம் டிவிஷனாக இதை நம்ம பிரித்து வச்சுக்குவோம். இங்கே தெரியுதுங்களா, இப்போ இது ஒரு டிவிஷன், இது ஒரு டிவிஷன், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டிவிஷனுக்குள்ளே இருப்பாங்க. அந்த டிவிஷன் டேக் இங்கே என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிவ் டேக்குன்னு சொல்லுவோம். ஸோ இது எதுக்காகனா இதுதான் அந்த பேரண்டிங்கில் அதாவது இது சிமெண்டிக் டேக்குன்னு சொல்லுவாங்க இங்கே. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணிக்கோங்க, இந்த இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த அதாவது லைக் நான் என்ன சொன்னேனோ இப்போ இங்கே நான் சொன்னேன் இல்லையா, இதே தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். இந்த மாதிரி லைன் எடுத்துகிட்டு வர போகிறது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிஎஸ்எஸ்ல தான் பண்ண போகிறோம். பட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ இங்கே அவுட்புட்டுக்கு வந்துடலாம். இங்கே நான் என்ன பண்ணுறேன், டிவ்ங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த டிவ்வுக்குள்ளே நமக்கு என்ன வரப்போகுதுன்னா ஒரு 3 இது வரப்போகுது. ஸோ நம்ம அதை லிங்காக வச்சுக்கலாம், இங்கே இருக்கிற மாதிரியே நம்ம வச்சுக்குவோம். சூஸ் பிளான், பேமெண்ட் இன்ஃபோ, இன்ஸ்டன்ட் ஆக்சஸ்ன்னு இருக்குது இல்லையா. இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே 3 இது க்ரியேட் பண்ணிக்கலாம். 1 2 3 4ன்னு பண்ணிக்கலாமா. ஆக்சுவலி இந்த ஃபார்ம் வந்து நமக்கு மேலேயே முடிச்சிடலாம், கீழே வரைக்கும் வரக்கூடாது. ஸோ இங்கே கட் பண்ணி இங்கே போட்டுக்கலாம், இதுதான் கரெக்டு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம அடுத்ததுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த டிவ்வுக்குள்ளே போயிட்டு ஸோ இந்த டிவ்வுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னா டேக் க்ரியேட் பண்ண போகிறோம். நான் சும்மா ஒரு பி டேக்குங்கிறத போட்டுக்கிறேன். போட்டுட்டு 1. ஸோ அடுத்து இன்னொரு டேகுக்கு என்ன பண்ணுறேன், 2ன்னு கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து நமக்கு 3. ஸோ 3ங்கிறத கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் நமக்கு எப்படி வந்துட்டு ஸ்பேசஸோடு வந்துட்டா. இப்போ சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்ணுவோம்னா இப்போ இங்கே இருக்குது இல்லையா, இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த டிவ் ஃபார்ம் டேக் இருக்குது இல்லையா, அதுக்கு கீழே நான் சும்மா ஒரு பிரேக்குங்கிற ஒரு விஷயத்த கொடுக்குறேன். கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆகும், இங்கே ஸ்பேஸ் க்ரியேட் ஆகும். பட் இதுக்கும் இடையில ஸ்பேஸே க்ரியேட் ஆகாது. ஸோ இதை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது நமக்கு. ஓகேங்களா, அதனால தான் இந்த மாதிரி டிவிஷனாக கொடுத்துப்போம். இந்த டிவிஷனில் நமக்கு வேறு என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா nav பார்னு சொல்லுவோம். தென் அடுத்து இருக்கிறது ஹீரோன்னு சொல்லுவோம், ஹெட்டர்னு சொல்லுவோம். இது எல்லாமே நமக்கு என்ன, ஒவ்வொரு டேக்ஸ். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபூட்டர். மேலே இருந்தது என்ன, nav பாரு, அடுத்தது வந்து ஹெட்டரு, தென் இது நமக்கு ஃபூட்டர். இது எல்லாமே என்னென்னா ஒரு தனித்தனி டேக்காகவே இருக்குது. ஃபூட்டர்னு ஒரு டேக் இருக்குது, ஹெட்டர்னு ஒரு டேக் இருக்குது. இந்த மாதிரி தனித்தனி டேக்காகவே நமக்கு இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வரும். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்ரிபியூட் பற்றி பார்க்க. இந்த ஆட்ரிபியூட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, லைக் நான் இப்போ சொன்னேன், இப்போ இங்கே என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி கண்டென்ட் எழுதுறதெல்லாம் HTML எழுதுவோம். பட் சிஎஸ்எஸ்ஸில் டிசைன் பண்ணுவோம்னு சொன்னேன் இல்லையா, அந்த சிஎஸ்எஸ்ஸை டிசைன் பண்ணக்கூடியதுக்கு நம்ம ஒரு நேம் வைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் எத்தனை டேக் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி டேக் நிறையா இருக்குது இல்லையா. இந்த மாதிரி டேக் இருக்கிறக்கும் போது நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நேம் வைப்போம் பர்டிகுலராக. எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஹெட்டிங் டேக்கில் 6 ஹெட்டிங் வச்சுருக்கேன். பட் எனக்கு ஏதாவது ஒரு ஹெட்டிங் டேக்கு மட்டும்தான் நான் டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா அந்த டேகுக்கு மட்டும் ஒரு பேர் கொடுத்துக்கலாம். அப்போ இதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா செலக்டாஸ்ன்னு கூட சொல்லுவோம். ஸோ செலக்டாஸ்லேயே வரும். இப்போ ஆட்ரிபியூட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதே H1 டேக்கை நான் இங்கே கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதே H1 டேக் தான் கொடுக்குறேன்.
இந்த டேகுக்கு ஐடின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே 3 மெத்தட் இருக்குது. இந்த ஐடி மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஜாவா ஸ்கிரிப்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஐடிக்கு நான் என்ன பண்ணுறேன், எக்ஸாம்பிள்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா, எக்ஸாம்பிள்ங்கிற ஐடி நேமை கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ பாருங்கள் அகெயின் நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு டேக் க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த எக்ஸாம்பிள் ஐடின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், எக்ஸாம்னு வச்சுக்கலாம். ஓகே, எக்ஸாம். இப்போ ஐடிக்கு பதிலாக இங்கே என்ன கொடுக்க போகிறேன்னா கிளாஸ் கொடுக்க போகிறேன். இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக அந்த கிளாஸையே எடுத்துக்கிறது. நம்ம இதுக்கு எந்தெந்த பேர் கொடுக்குறோமோ அதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்ங்கிறது என்னென்னா ஒரு கிளாஸ் 3 செலக்டர்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா டேக் செலக்டர், அதாவது இந்த H1 டேரெக்டாக நம்மளால் செலக்ட் பண்ணி டிசைன் பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு வந்து இந்த கிளாஸ் நேம் வேணுன்னா அந்த கிளாஸ் நேம் வச்சுக்கும். இப்போ இதுக்கு எப்படி செலக்ட் பண்ணிக்கும்னு கேட்டிங்கன்னா சிஎஸ்எஸ் கோட் பார்க்கும்போது நமக்கு எல்லாமே புரியும். ஓகேங்களா, பட் இப்போ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதிலே டேகுங்கிறது என்னென்னா ஜஸ்ட் நார்மலாக அந்த டேகையும் இங்கே கொடுத்துக்கலாம். இந்த நேம்லாம் எடுத்தார். இதை வந்து என்னென்னா டேக் செலக்டார்னு சொல்லுவோம். ஸோ ஆட்ரிபியூட்னா என்னென்னா இதுதான் ஆட்ரிபியூட். ஓகேங்களா, இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், லைக் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் இல்லையா, இதுக்கு ஒரு ஃபார்மேட் கொடுக்கலாம். அது சிமெண்டிக் டேக் எப்படி இருக்குங்கிற மாதிரி நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ இந்த டிவ் இருக்கு இல்லையா, அந்த டிவ்வுக்கெல்லாம் மேலே ஃபஸ்ட்டு டேக்காக என்ன இருக்குன்னா nav பார் வைப்போம். ஸோ நமக்கு என்ன இருக்குது, navனே கொடுத்துக்கலாம். இந்த navங்கிற டேக்குள்ளே டைட்டில் என்ன இருக்கோ அதுதான் நமக்கு இருக்கும். அதாவது nav பார் கண்டென்ட் அடுத்து என்ன லிஸ்ட் பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டர், இதில் நமக்கு ஏதாவது ஆட் ஷோ பண்ணுறது, லைக் நமக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே இமேஜாக இருக்கட்டும் இது மாதிரி எது வேணாலும் கொடுத்துக்கும். இதுக்கு கீழே அடுத்தது நமக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா செக்ஷன். மோஸ்ட்லி இந்த செக்ஷனுங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்மளோட கோடில் எல்லா இடத்துலையும் இந்த செக்ஷனுங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அப்படியே அடுத்ததுக்கு என்ன பண்ணுறேன், அடுத்தது கீழே ஒன்று கொடுக்குறேன். ஸோ இந்த செக்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபூட்டர், இதுதான் நான் சொன்னேன். ஃபூட்டருங்கிறது ஒரு டேக். இது எங்கே வரும்னா பாட்டமில் வரும். ஸோ கோடா வந்து எந்த பாட்டமில் இருக்கோ அந்த பாட்டமுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஃபூட்டர் மஸ்ட்டு எல்லா வெப்சைட்லையும் யூஸ் பண்ணுவோம். தென் nav பார் மஸ்ட்டு எல்லா வெப்சைட்லையும் யூஸ் பண்ணுவோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த சிமெண்டிக் டேக்ஸ் எல்லாமே எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் அந்த எக்ஸாம்பிள்ங்கிறது நமக்கு இங்கே வந்திருக்கு. ஓகேவா, ஸோ இப்படி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டைல் பண்ண போகிறேன். இங்கே இருக்குது இல்லையா டேகு, ஸோ இதுக்கு கீழே நான் என்ன பண்ணுறேன், சிஎஸ் ஒன்று இன்டர்னல் சிஎஸ் இன்னொன்று எக்ஸ்டர்னல் சிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்லைன் சிஎஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இங்கே இன்னொரு டேகு போட்டுக்கிறேன். ஸோ H1ன்னு கொடுத்துக்கிறேன். இந்த H1க்கு வந்து என்ன வைக்கலாம், ஐம் இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். கண்டென்ட் வந்துட்டா. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகணும்னா இன்லைன் இந்த லைனுக்குள்ளே பண்ண போகிறேன். இப்போ எனக்கு இத்தனை டேக் இருக்கு இல்லையா, பட் ஈவன் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த லைனுக்குள்ளே மட்டும் தான் பண்ண போகிறேன். இதை என்ன பண்ண போகிறோம், ஸ்டைல் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டைல் பண்ணுறதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டைலுங்கிற ஒரு வேர்டு இருக்குது. எங்கே பண்ணணும், இந்த ஓப்பன் டேக் ஆரம்பித்து முடிகிற இடம் இருக்குது இல்லையா, அந்த முடிகிற இடத்துக்கு முன்னாடி ஸ்டைலுங்கிறத கொடுக்கணும். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோன்னா கலர் கொடுக்க போகிறோம். இதுக்கு ஒரு கலர், அதாவது இந்த டெக்ஸ்ட்டுக்கான கலர். ஸோ அந்த கலரில் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து பிங்க்குங்கிறத ப்ளூ கொடுப்போமா, ஸோ ப்ளூன்னு கொடுப்போம். நான் என்ன பண்ணுறேன், ப்ளூங்கிற கலரை கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ளூ கலர் கொடுத்தோடனே கலர் சேஞ்ச் ஆகிட்டா. இங்கே இருக்கிற எல்லாமே H1 டேக் தான். பட் நமக்கு என்ன ஆகிட்டு, ப்ளூ கலர்னு கொடுத்தோன்னே அந்த டெக்ஸ்ட்டு மட்டும் எனக்கு ப்ளூ கலராக சேஞ்சஸ் நடந்துட்டு. ஓகேவா, ஸோ இதுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்லைன் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி நம்ம எந்த இடத்துல வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து நான் இப்போ இன்டர்னல் சிஎஸ்எஸ்க்கு வரேன். இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஐடி நேம் கொடுத்துருக்கேன், கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன், H1 கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டேக் நேம்னா டேக் நேம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இங்கே பாருங்கள் இதுவும் டேகு தான் இதுவும் டேகு தான். இப்போ இந்த இன்டர்னல் சிஎஸ்எஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஹெட்டு இருக்குது இல்லையா, இந்த ஹெட்டுக்கு மேலே இங்கேயே டிசைன் பண்ணும். ஸோ இப்போ அங்கே ஸ்டைலுங்கிறத எங்கே கொடுத்தேன், ஒரு வேர்டாக இன்லைனுக்குள்ளே கொடுத்தேன். இப்போ அதை என்ன பண்ணுவேன்னா ஒரு டேகாக யூஸ் பண்ணுவேன். எங்கே ஹெட்டு எங்கே முடிக்கிறேனோ அதுக்கு மேலே யூஸ் பண்ணுவேன். ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், H1க்கு டிசைன் பண்ண போகிறேன். அப்போ H1ங்கிறத கொடுத்துட்டு இந்த கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி இப்போ இதுக்குள்ளே நான் கலர் என்ன கொடுக்குறேன், வேறு ஒரு கலர் கொடுத்துக்கும். வேறு என்ன கலர் கொடுக்கலாம், லைக் வந்து இந்த க்ரீன் கொடுத்துக்கலாமா, சி க்ரீன் கொடுத்துக்கலாம். பாருங்கள் எனக்கு என்ன ஆயிடுச்சு, இப்போ இங்கே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம்.
அந்த பேராகிராஃப் பார்க்கலாம் பாருங்கள். இது வந்து எனக்கு h1 டேக். ஸோ இது சேஞ்ச் ஆகிட்டு அப்படியே கீழே வரேன். இங்கே h1 டேக் எதுக்கெல்லாம் கொடுத்துருந்தேனோ இது எல்லா கலரும் எனக்கு மாறி இருக்கா. பட் எது மட்டும் மாறலை, இன்லைனில் எதுக்கு டிசைன் பண்ணினோ அது மட்டும் எனக்கு சேஞ்ச் ஆகலை. அது ப்ளூ கலரில் தான் இருக்குது. எக்ஸப்ட் தட் வேறு என்னெல்லாம் h1 டேக் இருக்கோ அது எல்லாமே எனக்கு என்ன ஆகிடுச்சு, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. தெரியுதா? ஓகே ஃபைன். இப்போ இது எல்லாமே ஒரு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சா. இப்போ ஒரு பேஜில் இருக்கக்கூடிய எல்லா டேகையும் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா டேக் செலக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இந்த ஸ்லாஷு, ஸோ அது ஒரு ஸ்டார். ஸோ இதுக்குள்ளே நமக்கு என்ன பண்ணும், இப்போ வந்து இது வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸ். ஓகேவா, முடிச்சுட்டு அகெயின் ஸ்டாரு ஸ்லாஷு. ஸோ இதுதான் இதோட கமெண்ட் லைன். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், இப்போ இங்கே ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துருந்தேன் இல்லையா, ஃபஸ்ட்டு ஐடி கொடுத்துருந்தேன். அப்போ அந்த ஐடி எடுத்துக்கலாம். இந்த ஐடி நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா. இப்போ நான் மென்ஷன் பண்ணது ஐடின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு ஒரு சிம்பிள் இருக்குது. அந்த ஐடி என்ன சொல்லுவோம்னா ஆஷன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆஷன் கொடுத்துட்டு அங்கே என்ன பேர் கொடுத்துருந்தோமோ அந்த பேரை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், கலர் தான் கொடுக்க போகிறோம் இல்லையா. ஸோ அந்த கலருக்கு வந்து ரெட்டுங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட்டு ரெட்டுக்கு மாறிடுச்சா. எனக்கு மற்ற டேக் எல்லாமே நான் அந்த டேக்கு என்ன கலர் கொடுத்துருக்கேனோ அதுதான் இருக்குது. பட் இதுக்கு மட்டும் எனக்கு என்ன ஆகிட்டு, ரெட் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இந்த மாதிரி டேகுங்கிற நேம் எங்கே கொடுத்தாலுமே நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஐடி செலக்டாருங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு நோட்ஸ் பார்க்க யூஸ் ஆகுங்கிறதுனால இதை ஐடி செலக்டாருங்கிறத கொடுத்துக்கலாம். இது வந்து ஐடி செலக்டார். ஓகே, அப்படியே அடுத்ததுக்கு போகலாம். ஸோ அடுத்து என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம். தெரியுதா, எக்ஸாம்னு கொடுத்துருக்கோம். அப்போ அந்த கிளாஸ் நேமை இங்கே எப்படி நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு டாட் போட்டுக்கணும். ஆஷ் போட்ட ஐடி, டாட் போட்டால் அந்த கிளாஸ் நேம். ஸோ இதுக்கு என்ன கொடுத்தோம், எக்ஸாம்னு கொடுத்தோம். ஸோ அந்த எக்ஸாம்ங்கிறத கொடுத்துட்டு இதுக்கு கீழே கலர் என்ன பண்ணிக்கலாம், க்ரீன். கலர் சேஞ்ச் பண்ணால் சும்மா இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த கலர் வச்சதுக்கப்புறம் அந்த கலர் அதுவாக சேஞ்சஸ் நடந்துடும். தெரியுதுங்களா. ஸோ கிளாஸ் நேம் இப்படி தான் இருக்கணும். இதுக்கு என்ன செலக்டார்னு கேட்டிங்கன்னா இது வந்து கிளாஸ் செலக்டார். ஓகேவா, இது ஐடி செலக்டார், இது கிளாஸ் செலக்டார். இப்போ இதுக்கு கீழே கொடுக்குறேன், இது வந்து டேக் செலக்டார். இப்போ இந்த மாதிரி டேகை எடுத்துக்கிறதுக்கு பேர் டேக் செலக்டார்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், இங்கே தான் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இன்லைனுக்குள்ளே பண்ணோம், இப்போ இன்டர்னலாக பண்ணுறோம். எல்லாமே எங்கே இருக்குது, ஒரே ஃபைலுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ எக்ஸ்டர்னல் சிஎஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு ஒரு புதுசாக ஃபைல் க்ரியேட் பண்ணும். அதாவது இங்கே போயிட்டு ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா, இந்த மாதிரி டாட் சிஎஸ்எஸ் அதோட எக்ஸ்டென்ஷன் தான் நமக்கு முக்கியம். போட்டுட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா பேராகிராஃப் டேக் இருக்குது இல்லையா, அந்த பேராகிராஃப் டேக்கு கலர் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன்னா பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். இப்போ பேக்ரவுண்டு சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ அந்த பேக்ரவுண்ட் கலர் நான் என்ன கொடுக்குறேன்னா இந்த ஆக்வா கொடுத்து இல்லையா. இந்த HTML ஃபைலுக்கும் இந்த CSS ஃபைலுக்கும் நம்ம எந்த லிங்க்குமே கொடுக்கல. அப்போ இந்த ஃபைலை என்ன பண்ணணும், இந்த HTML ஃபைலை லிங்க் பண்ணணும். எப்படி லிங்க் பண்ணுவோம், எங்கே லிங்க் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு என்டர் கொடுத்துட்றேன். ஸோ இந்த இடத்துக்கு ஸ்டைல் ஷீட் இல்லையா. ஸோ இந்த HDefங்கிறது ஹெட்டர் ரெஃபரன்ஸ். ஓகே, இந்த ரெஃபரன்ஸில் எங்கே இருக்குது, ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ன்னு வச்சுருக்கேன். அப்போ அதை இங்கே நான் கொடுத்துக்கிறேன். இங்கே கொடுத்தோடனே நாங்கள் கொடுத்த கலர் இங்கே அப்ளை ஆகுதா, தெரியுதுங்களா. ஸோ அந்த கலர் அப்ளை ஆகுது. இதுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ங்கிறத எழுதிக்கலாம். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி தான் நம்மளோட கோட்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணிட்டோம், HTML கோட் பார்த்துட்டோம். தென் CSS கோட் வந்து எப்படி எழுதணுங்கிற மாதிரி பார்த்தாச்சு. நான் இந்த கோடு என்ன பண்ணிடுறேன்,
கிட்டப்பில் புஷ் பண்ணிடுறேன். இதோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், நாளைக்கு சிஎஸ்எஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பேசிக்ஸ் பார்க்காம ப்ராஜெக்ட் போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பேசிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, தேங்க்யூ.